எங்க போனாலும் சுத்தி சுத்தி அவர் பாதக்கிட்ட வர்றது காரணம் என்ன தெரியுமா? என்னை விடுவித்ததினால, என் சாபங்களை உடைத்ததினால, எனக்காக மரித்ததினால, என்னை நேசித்ததினால, தகப்பனை விட தாயை விட என்னை நேசித்ததினால அவரை சுத்தி வருகிறேன். வேற எதற்காக நான் அவரை சுத்தி வர வேண்டும்? How many of us are happy? Every time, every preacher, when he stands on the podium, that is the first question they would ask. Are you happy? என்று கேட்பார்கள். Today, truly, from the bottom of our hearts, we say we celebrate the name of Jesus. We celebrate. Without Jesus, you and me have no sustenance. நாம பாதுகாக்கப்பட முடியாது. நம்முடைய பாதுகாப்பு அவர். ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. ருசித்தவங்க ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். Those who have the power of the resurrected Christ say amen. Hallelujah. 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 பாருங்க, இந்த ருசி இல்லாம இருந்த நாட்கள் என் வாழ்க்கையில இருந்தது. உயிர்த்தெழுதல் என்றால் என்ன என்று தெரியாத நாட்கள் என் வாழ்க்கையில இருந்தது. ஆனால் எப்பொழுது உயிர்த்தெழுந்த இயேசு என் வாழ்க்கையில வந்தாரோ, everything has changed from that day to now. Amen. Everything has changed. Amen. அப்படி பெற்றுக்கணுங்க, வார்த்தையை நல்லா பெற்றுக்கோங்க, உற்சாகத்தோடு பெற்றுக்கோங்க. ஆமென். Let's turn to John chapter 20 verse 10 onwards. பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். Then the disciples went back to their homes, but Mary stood outside the tomb crying. Everybody went away. நிறைய பேர் என்ன பண்ணாங்க? தருவாயா ஆசிஷ்யரோ ತಿರುಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರು. Some people left. They did what they need to do. அந்த பரியலுக்கு தேவையான காரியங்களை செய்து முடித்துவிட்டு திரும்பி போய்விட்டார்களாம். They left. But there was this one person who never left. இவள் மாத்திரம் என்ன செய்யவில்லை? அவள் எங்கே இருந்து போகவில்லை? அந்த இடத்தை விட்டு, அந்த கல்லறையை விட்டு அவளுக்கு இன்னும் ஒன்று நம்பிக்கை இல்லை. She has nothing to believe that something will happen, but yet she stayed back. Today I am telling you, the power of resurrection will make you stay back. Amen சொல்லுங்க. என்ன உலகத்துல நடந்தாலும், whatever may happen around you, but it will make you stay back on your faith. நீ ஆண்டவரை விசுவாசித்து மற்றவர்களுக்கும் இவளுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகாலையில் இருட்டோடு ஏன் சொல்றேன்னா, இது 3ஆம் நாள். இருட்டோடு என்றால் இன்னும் என்ன ஆகல? விடிஞ்சிருக்கு. அப்பதான் இட்ஸ் ஜஸ்ட் early morning. அப்போ யூதர்களின் படி எப்போ அவங்க டே ஸ்டார்ட் ஆகுது? ஆண்டவர் எப்படி மரித்தார்? How did Jesus die as a Passover lamb? அப்போ அந்த Passover lamb-ஐ எத்தனை மணிக்கு அவர்கள் பலியிடுவார்கள்? 3ஆம் மணி நேரத்தில். So the day for them starts 6 o'clock ஒரு நாள் ஆகிவிட்டது. 6லேருந்து மறுநாள் இன்னொரு நாள் ஆகிவிட்டது. மறுபடியும் இன்னொரு நாள் வரும் பொழுது எல்லாவற்றும் அவங்க எப்படி கணக்கு போடுவாங்க? ஒரு ராத்திரி ஒரு டேவாய் அவர்கள் கணக்கு போடுவார்கள். ஸோ சம் பீப்புள் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி 3 ராத்திரி 3 இரவு, ஃப்ரைடே டு சண்டே? ஆனால் இது யூதர்களுடைய கணக்கு. திஸ் இஸ் நாட் ஜீசஸ் வாஸ் born as a Jew. So it's a Jewish calendar and the Jewish time that they were following. அப்போ அந்த கணக்கின்படி பார்த்தா ஆண்டவர் எதுவாக வந்தார்? He came as a Passover lamb. இந்த குட் ஃப்ரைடே மெசேஜ் யாரை தொட்டதோ இல்லை, என்னை ரொம்ப தொட்டுடுச்சு. அகெயின் நான் அதை யோசித்து கொண்டிருந்தேன். திஸ் பர்சன், இந்த மல்கூஸ் எப்படி போனா? பாவியாய் போனா. He went as a servant or equal to son
to Caiaphas, but he came back as the son of the living God. உயிர்த்தெழுந்தவருடைய பிள்ளையாக அப்பொழுதே அவன் வந்து விட்டான். அதுதான் உனக்கும் எனக்கும் இருக்கிற நம்பிக்கை. ஆமென். நம்ம வாழ்க்கையில நம்ம பாவியாக இருந்ததல்ல, இன்றைக்கு பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்ற நம்பிக்கை எதனால வருகிறது? அவருடைய இரத்தத்தினால. அவர் உயிர்த்தெழுந்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். உயிர்த்தெழுந்த வல்லமை சாதாரணமான வல்லமை இல்லைங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை என்று சொன்னால் அவர் உயிரோடு. இஃப் கிரைஸ்ட் ஹஸ் நாட் ரிசன் தெர் இஸ் நோ ஹோப். நம்மளுடைய ஃபுல் ஃபவுண்டேஷன் எதில் இருக்குது தெரியுமா? அதனால தான் சில பேர் பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டு என்ன பேசுவாங்கன்னா, எங்கே டச் பண்ணுவாங்க தெரியுமா? சில பேர் இயேசு மரிக்கவே இல்லை. சம் பீப்புள் சே ஜீசஸ் நெவர் டைட், அண்ட் சம் பீப்புள் சே ஜீசஸ் நெவர் ரோஸ். இது ரெண்டுமே பயங்கரமான தந்திரமான வார்த்தைகள். We know our God has risen and he lives amongst us. ஆமென். நம் மத்தியில வாசம் செய்கிறவர். ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, அவங்க வாழ்க்கையில வருகிற சாட்சிகளில நீங்க பார்க்க முடியும் அவங்க தேவன் ஜீவனோடு இருக்கிறார் என்று. ஆமென். ஹalleluya. எப்படிப்பட்டவங்கள எதுக்குங்க whatever happens, why are we holding on? Because we know that we serve a living God. ஆமென். நோ மேட்டர் நம்மளை எப்படி கிழித்து நாராய் தொங்கப்பட்டாலும் இயேசு என்று கத்துகிறோம். காரணம் என்ன தெரியுமா? இந்த மரணத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது. we don't live and die, but we keep on living because he lives. ஆமென். அவர் உயிரோடு இருப்பதால நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்போம். ஆமென். ஆமென். ஹalleluya. another big amen. ஒரு பெரிய ஆமென் சொல்லுங்க. பல வியாக்கியானங்களை கொடுக்கலாம், ஞானமாய் பேசலாம், ஆனா ஒரு காரியத்தை மறுக்க முடியாது, மனுஷனுடைய சாட்சியை யாரும் எடுக்க முடியாது. எது வேணா, anything you can manipulate, you can make them talk anything. These days many even among the sheep many wolves are rising up talking all sorts of nonsense. But let me tell you something, those who have tested this resurrection power can never be put to shame. Amen. அவங்க சாட்சியை எடுக்கவே முடியாதுங்க. You can never steal somebody's testimony. Amen. எத்தனை பேர்? You can never steal somebody's testimony. யாருடைய டெஸ்டிமனியும் யாரும் திருட முடியாது. மரியாள் ஏன் நின்று கொண்டிருந்தால் அவளுடைய டெஸ்டிமனியை, அவளுடைய சாட்சியை யாராலையும் திருட முடியவில்லை. அங்கிருந்த ரோம சேவகர்கள் திருட முடியவில்லை. அங்கிருந்த எத்தனையோ கூட்டங்கள் அதை திருட முடியவில்லை. Nobody could steal her testimony. That is the power of the church. That is the power that we proclaim. That is the power that we speak. That is the power that is giving us the grace. Nobody can steal my testimony. என்னுடைய சாட்சி யாரும் என்ன பண்ண முடியல. மரியாளுடைய சாட்சி என்ன? What was her testimony? பிசாசுகள் பிடித்தவளாய் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டிய அந்த நேரத்தில் ஜீவன் அவள் வாழ்க்கையில பேசினது. ஆகையால அதுதான் அவளுடைய டெஸ்டிமனி. எல்லாம் மாறினது, எல்லாரும் விட்டார்கள், ஆனா அவளுடைய டெஸ்டிமனியை பிசாசால ஒருபோதும் கேட்க முடியாது. இன்னைக்கு take it from here this morning, nobody can steal your testimony. You and I may look like a very ordinary people out there in the world. நம்மளை பார்க்கும்போது சாதாரணமானவர்களாய், இவங்கெல்லாம் ஏதோ அங்கே போய் உக்காந்து கை தட்டி அப்படி என்ன இவங்க பெரிய இது, இவங்க என்ன ரொம்ப குறைந்த மைனாரிட்டி, இவங்களுக்கு வாய்ஸ் யார் கேட்பா? நான் சொல்கிறேன், ஒரு தேவ பிள்ளையுடைய டெஸ்டிமனியை பிசாசு பாதாளம் என்றைக்குமே மாற்ற முடியாது. என்றைக்குமே பாதாளத்திற்கு அதிகாரம் இல்லை. எப்ப பாவம் போச்சோ பாதாளமும் போச்சு நம்ம வாழ்க்கையில. ஆமென் சொல்லி பெற்றுக்கோங்க. எப்ப பாவத்தை அவர் சிலுவையில தீர்த்து முடித்தாரோ அப்போ எது போயிடுச்சு? பாதாளமும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. பாதாளமும் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்குது. சாட்சிகள் மாறாது. சொல்லுங்க பக்கத்துல, உன் சாட்சி மாறாது. உன் சாட்சியை பாதாளம் திருட முடியாது. உன் சாட்சியை பிசாசு எடுக்க முடியாது. உன் சாட்சியை பிசாசு எழுதி மாற்றி எழுதவே முடியாது. ஆமென். எவ்வளோ வேணா அவன் ட்ரை பண்ணுவான், கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவான். மரித்த பிறகும் சில பேருக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கான். ஆண்டவருக்கே அப்படி ட்ரை பண்ணாங்க. ஆண்டவருக்கே மரித்த பிறகும் என்னென்னமோ என்ன பண்ணாங்க,
they try to rewrite, but let me tell you something, nobody can rewrite what God has written already. Amen, hallelujah. ஆண்டவர் எழுதினதை மறுபடியும் யாருமே ரீரைட் பண்ண முடியாது தேவ பிள்ளையே. இவளுடைய சாட்சி அப்பேற்பட்ட சாட்சி. நீங்கள் இதே அதிகாரத்தில் நீங்கள் முன்னாடி பார்த்தா அவளுடைய சாட்சியை நீங்கள் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு this is very close to my heart, this story. I don't call this a story, this is an event, a real event that happened. நடந்த ஒரு விஷயம் பாருங்க. அவள் எங்கே இருந்தாலும் நீங்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து அங்கே போகலாம். எஸ். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகால இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையிடத்தில் வந்து கல்லறை before everybody. பாருங்க, இந்த சாட்சியை பெற்றவங்க எதுக்காக தேட மாட்டாங்க? நான் இன்னைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளில் பெற்றுக்கொண்டு போங்க. இன்னொருத்தர் சாட்சிக்காக நீ வெயிட் பண்ண மாட்டேன், இன்னொருத்தர் சொல்லி நீ ஆண்டவரை தேட மாட்டேன், இன்னொருத்தருக்காக நீ ஆண்டவரை தேட மாட்டேன். நீ உனக்காக, உன் சாட்சிக்காக, உன் வாழ்க்கைக்காக அவரை தேடிக்கொண்டே. ஆமென். யாருக்காகவும் நீ அவரை தேட மாட்ட, யார் சொல்லியும் நீ தேட மாட்ட. இவளுக்கு யாரும் சொல்லலை, சீஷர்களுக்கு விட இவளுக்கு மாத்திரம் ஏங்க அப்படிப்பட்ட ஒரு சுபாவம், இவளுக்கு மாத்திரம் ஏங்க அப்படி ஒரு நெருக்கம், அப்படி ஒரு பாசம்? ஏனென்றால் எவனுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கிறதோ, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்குதோ அவங்க அதிகமாக நேசிப்பாங்க. அதுதானங்க, யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க அதிகமாக அவரை நேசிக்க முடியும். எனக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறது. சாபத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், அசுத்தத்தில் இருந்தேன், யாரும் தீண்ட முடியாத இடத்துல இருந்தேன், ஆனால் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையினாலே எனக்கு அது சாட்சியாக இருக்கிறது. அவளுக்குள்ள எத்தனை பிசாசுகள் இருந்தது என்று சொல்லப்படுகிறது? யாருக்கு தெரியும்? சொல்லுங்க, பரவாயில்ல. எத்தனை பிசாசு? 7. சொல்லுங்க போல்டா. 7 பிசாசுகள். உலகம் அவளை எப்படி பார்த்தது என்று சொன்னால், நான் சொல்கிறேன், உயிர் தெழுவதற்கும் தொடப்படாததற்கும் தொடப்பட்ட பிறகும் இருக்கிற வித்தியாசம். இப்பொழுதும் அவளை எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், இப்பொழுதும் அவளை என்ன பார்க்கல. சில நேரங்களில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றி நம்ம ரொம்ப முன்னாடி போயிட்டு இருப்போம். ஆனால் நம்மளை அப்போ அன்றைக்கி பார்த்தவங்க இன்னைக்கு மாதிரியே நம்மளை என்ன பண்ணுவாங்க, அன்றைக்கி நம்மளை பார்த்த மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிர் தெழுந்தவர் நமக்குள்ளே வந்து விட்டார், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் என்றது அவர்களுக்கு தெரியாது. அதனால அவர்கள் முன்னாடி போறதே நினைப்பாங்க. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, என்னை முன்னாடி போல மரியாளை ஒரு பொழுதும் இனி நினைக்க முடியாது. அவளுக்குள்ளே இருந்த அந்த கட்டுகளை யாராலையும் உடைக்க முடியல. அந்த சோசனில் ரொம்ப அழகாக அதை காட்டிருப்பாங்க, அந்த ஒரு எபிசோடை. அந்த மேரியின் தான் அதில். வாட் பியூட்டிஃபுல் தெரியுமா அந்த கேரக்டரை. பெண்கள் யாருங்க சொன்னது? பெண்கள் ஆர் வெரி ரிசெப்டிவ் டு த வேர்ட், யூனோ. விமென் கேன் ரிசீவ் த வேர்ட். எங்கே வேணால் நீங்கள் போய் பாருங்கள், எந்த சபைகளிலும் அதிகமாய் பெண்கள் இருப்பார்கள். எவ்வளவுதான் பெண்களுக்கு விரோதமாக தான், ஸ்திரீக்கு விரோதமாக தான் பிசாசு எங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து என்ன பண்றான்? யாருக்கு அவன் அகெயின்ஸ்டா இருக்கிறான்? யாருக்கு? வேற எந்த சொசைட்டி நமக்கு அகெயின்ஸ்டா இல்லைங்க. சொசைட்டி இல்லை. இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஏதேன் தோட்டத்திலிருந்தே பிசாசு என்ன பண்ணா? அதனால்தான் சொல்கிறேன், ஸ்திரீக்கு ஆண்டவர் வேறொரு பேரை கொடுத்தார், கிருபை பெற்றவளே என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன சொன்னார்? டோன்ட் திங்க் ஐ எம் வெரி ஃபெமினிஸ்ட். நோ நோ நோ, அப்படியெல்லாம் கிடையாது. சகோதரர்களிடத்தில் வல்லமையான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் நான் இங்கே காண்கிற இந்த பெண்ணை குறித்து நான் பார்க்கிறேன். மன்னிக்கப்பட்டிருந்தால் மறக்கவில்லை, மன்னிக்கப்பட்டவர்கள் மறப்பதில்லை. சொல்லுங்க, truly if you are forgiven you can never forget. Amen. மற்றவர்களுக்கு அது புரியாது. சில நேரங்களில் மற்றவர்களுக்கு புரியாது, புரியவும் கூடாது. மற்றவர்களுக்கு புரியாது. நான் ஏன் இயேசு என்று சொல்கிறேன், மற்றவர்களுக்கு புரியாது. மக்தலேனா மரியாள் மற்றவர்களெல்லாம் எங்கே இருக்கிறாங்க? இன்னும் என்ன ஆயிட்டாங்க? முடிந்தது என்று நினைத்திருப்பார்கள். சரி, நேரம் விட்டு போகலாம். ஏனென்றால் யூதருடைய கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணணும்? 3ஆம் நாளிலே போய் அவங்க கல்லறை இடத்துல போய் என்ன பண்ணணும்? அந்த பர்ஃப்யூம் எல்லாம் எடுத்துகிட்டு போய், வெளியேற பெற்ற பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பாடி மேலே ஊற்றி என்ன பண்ணுவாங்க?
அடக்கம் பண்ணிடுவார்கள். ஆண்டவர் ஏன் 3 நாள் அங்கே அங்கே வைக்கப்பட்டிருந்தது தெரியுமா? யூதர்களுடைய அவங்களுடைய நம்பிக்கை, அது கிறிஸ்துவ நம்பிக்கை இல்லை. இன்றைக்கி நிறைய நம்பிக்கை கொண்டு வந்து கிறிஸ்துவத்தில், ஈவன் ஜூயிஷ் கஸ்டம்ஸ் ஆர் நாட் அவர் கஸ்டம்ஸ். அது ஜூயிஷ் பீப்புளுக்காக ஆண்டவர் கொடுத்த சில காரியங்கள். ஜூயிஷ் பீப்புள் பண்ணுற மாதிரியெல்லாம் நம்ம பண்ணால் சாட்டர்டே என்ன பண்ணக்கூடாது? வாயில் வடை தொடக்கூட முடியாது. போடுறது அப்புறம் இருக்கட்டும். என்ன பண்ணக்கூடாது? சும்மா அந்த ஷட்டர் கூட திறக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கட்டிலிருந்து நம்மளை விடுவித்திருக்கிறார். நான் சொல்கிற சில நேரங்களில் சில காரியங்களே ரிச்சுவல்ஸாக நமக்கு என்னவா இருந்தது? பெரிய இன்னைக்கு அந்த ரிச்சுவலிஸ்டிக் மைண்டு நமக்கு மாறணும். இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் நம்மளை எந்த ரிச்சுவலுக்காக அழைக்கலை. இந்த பாரம்பரியத்தை செய், இப்படி செய். நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், போகிறாங்க வர்றாங்க, எப்படாப்பா நீங்கள் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் வெளியில் போனாங்க, கொஞ்ச நேரம் ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டாங்க, அப்படி தான் வரணுன்றாங்க, இப்படி தான் நிற்கணுன்றாங்க, பெல் அடிக்கணுன்றாங்க, நான் நினச்சேன் இன்னும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? மைக்கை கொடுங்க, பேசிட்டு போயினே இருக்கிறேன். ஏன்னா நான் தப்பு சொல்லலை. சில நேரங்கள் அப்படி இருந்தால் தான் ஒழுக்கம் என்று நினைக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது எல்லாவற்றும் மீறி உலக ஒழுக்கம் நமக்கு அல்ல. அப்படின்றால் ஒழுக்கம் கெட்டவர்களாக இருக்குதுன்னு சொல்லலை. எதை சொன்னாலும் பயமாக இருக்குது. இன்றைக்கி எதை சொல்கிறதுக்கும் பயமாக இருக்குது. உங்கள் பாஸ்டர் தானே சொன்னாங்க, ஒழுக்கமே ரொம்ப ஒழுக்கம் நமக்கு தான் தேவை. நம்ம வாழ்க்கையில் ஒழுக்கம் ரொம்ப 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 தேவை. இவள் என்ன ஆனால் தெரியுமா? அலங்கோலமாக இருந்தவளை கர்த்தர் ஒழுக்கமுள்ளவளாய் மாற்றிவிட்டார். அசுத்தமாக இருந்தவளை பரிசுத்தமாய் மாற்றிவிட்டார். அவளுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்த பிசாஸ் அவள் இல்லை. ஷீ வாஸ் குட், ஷீ வாஸ் ஓகே. அவள் உருவாக்கப்பட்டு ஒரு ஒரு தாய் தகவுக்கு மகளாக இருந்தா. ஆனால் அங்கேருந்து பிரித்து அவளை சின்னாபின்னமாக்கி வைத்திருந்தான் பிசாசு. ஆனால் எப்பொழுது ஆண்டவரோட ரப்பானாலோ அவள் வாழ்க்கை மாறிவிட்டது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எப்போ ஆண்டவர் கூட வந்துட்டோமோ நம்ம வாழ்க்கை மாறிவிட்டது. ஆமென். நம்ம வாழ்க்கை என்ன ஆகிவிட்டது? ரப்பாகணும் கொஞ்ச நேரத்தில். நான் ஏன் இப்படி கத்தி கத்தி பைத்திய மாதிரி பேசுகிறேன்னு சில பேருக்கு நினைக்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு குரூப் இருக்குது. அவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படி இன்டலெக்சுவல் மாதிரி, அவங்களுக்கே நினப்பு. தே திங்க் தே ஆர் வெரி ஹை இன்டலெக்சுவல்ஸ். வை ஆர் யூ? நீ சாதாரணமாக சொல்லலாமே. எப்படி சாதாரணமாக எப்படி சொல்ல முடியும்? என் டெஸ்டிமனியை பிசாசு கெடுக்க முடியவில்லையே. என்னை பாதாளத்திலிருந்து மீட்டு இருக்கிறாரே, எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறாரே, மாத்திரமல்ல என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறாரே. How can I be normal? நான் எப்படி சும்மா அப்படி மேலோட்டமா இருப்பது? எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாதுங்க. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை ருசித்தவங்க சும்மா இருக்கவே முடியாது. சும்மா இருக்க பக்கத்தில் பசங்க சும்மா இருக்க முடியாது. உங்கள் கோச் சொல்லுங்கம்மா, ஜோர் அவங்கள பார்த்து சொல்லுங்கம்மா, சும்மா இருக்க முடியாது. அது உங்கள் மனைவி இருந்தா பின்னாடியாச்சு திரும்பி சொல்லிடுங்க, சும்மா இருக்க முடியாது. நான் சும்மா இருக்க முடியாது. இவள் சும்மா இல்லை. மற்றவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? இந்த செய்தியே ஆண்டவருடைய மரணத்தை சும்மா கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணாங்க? அவர் பேசினதெல்லாம் இந்த நேரத்துக்கு என்ன ஆயிடுச்சு? அதுக்கு தான் பேதுரு என்ன பண்ணிட்டான்? மறுபடியும் எங்கே போய் ஓடிட்டான்? அந்த 3 நாளைக்குள்ளேயே எங்கே ஓடிட்டான்? மீன் பிடிக்கிறதுக்கு ஓடிட்டான். அப்போ கொஞ்ச நேரத்தில் எங்கே ஓடிட்டான்? பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், எங்கே ஓடிட்டான்? தெர் இஸ் பாசிபிலிட்டி. யூ சி, அதர்ஸ் லெஃப்ட் ஹிம். அதர்ஸ் என்ன பண்ணாங்க? அப்படியே போயிட்டாங்க. ஆனால் இவ என்ன செய்கிறாளாம்? முதல் வசனத்தை பாசிங்க. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகாலை இருட்டோடு the stone was removed. ஆல்ரெடி என்ன ஆகிட்டு இருந்தது? சில பேர் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஸ்டோனு என்ன பண்ணியிருக்கோம்? மூடி இருக்கும், அதுக்கு முன்னாடி திறந்துருக்கும். ஆண்டவர் அங்கே என்ன பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பிக்சரு. யூ மைட் ஹவ் சீன் தட் ரிசன். அந்த கேலண்டர்ஸ் அப்படியே ஆண்டவர் என்ன பண்ண மாதிரி இருக்கும்? மூவ் பண்ண மாதிரி இருக்கும். ஆண்டவர் அங்கே எப்போவோ அவர் மூடி இருக்கும் போதே எழும்பி போய்விட்டார். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு. ஈவன் when if the rock was already there,
அவர்கள் பாருங்க, அவங்க தள்ளி பார்த்தாதான் என்ன பார்த்தார்கள்? கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறதை கண்டால் ஆ உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்தில் ஆ இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசரிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையில் முதல் டெஸ்டிமனி இருக்கிறவங்க வாய் சும்மா இருக்காது. முதல் சுவிசேஷம் சொன்னவளே இந்த பெண் தான். யாருங்க சொல்ல முடியும்? அப்படி ஒரு மரியாள் தேவாதி தேவனை சுமந்தாள், இன்னொரு மரியாள் முதலாக சுவிசேஷத்தை சொன்னாள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா சாட்சிகள் எப்படி வருகிறது? முதலாக சுவிசேஷம் யாருக்கு சொன்னாள்? சீஷர்களுக்கு. அப்புறம் சீஷர்கள் பயங்கரமாய் ஷைன் ஆனாங்க. நீங்க நினைக்கிறீங்க அதுக்கப்புறம் இவ சீஷர்களோடு இல்லாமல் எங்கே போயிட்டா? ஆண்டு எந்த ஊழியத்திலும் அவள் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் அவளும் ஒரு இரத்த சாட்சியாக தான் அவள் இருந்திருக்க வேண்டும். எங்கேருந்து சொல்கிறீங்க? நீங்கள் ஹிஸ்ட்ரியை போய் பாருங்கள். தெர் இஸ் ஹிஸ்ட்ரி டு எவ்ரிபடி. ஹிஸ்ட்ரி என்ன சொல்லு தெரியுமா? இந்த மரியாள் சாபம் பிடித்தவளாய், பிசாசு பிடித்தவளாய். ஐ திங்க் when அந்த பிசாசு இருந்தப்போ அவளை வீட்டில் விட்டுருக்க மாட்டாங்க. சில பேர் நீங்கள் பார்க்கலாம், அவளை செயின் பண்ணி வைத்திருந்திருப்பார்கள். ஒரு வேளை she might have been chained. nobody could. அவளை யாராலும் என்ன பண்ண முடியல, சுகப்படுத்த முடியல. அந்த நாட்களில் இருந்த வேதபாரர்கள், பெரிய பெரிய ஞானிகள், வேதத்தை இங்கேருந்து அங்கேருந்து படித்தவர்கள், many people might have come to heal her, but none could. யாருமே அவளை என்ன பண்ண முடியல, ஹீல் பண்ண முடியல. ஹீல் பண்ணது மாத்திரம் இல்லைங்க, இதே மரியாதை தான் எல்லாரும் என்ன பண்ண போனாங்க, கல்லெறிய போகும்போது இயேசு சொன்னார், மகளே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, இனிமேல் நீ என்ன செய்யாத, நோ சின் நோ மோர் என்ற அந்த வார்த்தை அவள் இருதயத்துக்குள்ளே போய் அவள் ஆத்மாவுக்குள்ளே போய்விட்டது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டோடைய ஒரே ஒரு சத்தத்தை நீயும் நானும் கேட்டான், பிழைத்துக் கொள்வோம். சின் நோ மோர். எவ்வளோ பெரிய அந்த சத்தியத்தை அப்படியே உள்ளே வாங்கி கொண்டாள். ஆக அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் ரட்சிப்பு. இனி பாவம். ஆண்டவர் எப்படி சொன்னார் தெரியுமா? எல்லாருக்கும் கேட்கும்படியாக சொல்லலை, அவகிட்ட சொன்னார், மகளே உன்னை அக்யூஸ் பண்ணவங்கெல்லாம் எங்கே, உன்னை திட்டினாங்களே, உன்னை அடிக்க வந்தாங்களே, உன்னை பேசினாங்களே, அவங்கெல்லாம் ஏன் இவ இப்படி மாறினான்றதுக்கு நான் சொல்கிறேன், முதல் அன்பு காட்டினவர் அவர். உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஹீ ஷோட் அஸ் தி லவ். முதல்ல அன்பு காட்டினவர் அவர், முதல்ல ரத்தம் சிந்தினவர் அவர், முதல்ல என்னை தேடி வந்தவர் அவர். அதற்கு பிறகுதான் நான் என்ன செய்கிறேன், அதுக்கு ரெஸ்பான்ஸ், அதுக்கு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் தான் இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்ஸ் அவளை வேதத்தில் இடம்பெற செய்து விட்டது. ஹல்லேலூயா. வேர் டு வேர் பாருங்க, எங்கேருந்து எங்கே அவளுடைய டிராவல் பாருங்க, எங்கேருந்து எங்கே அவளுடைய ஜேர்னி பாருங்க, எங்கேருந்து எங்கே அவளுடைய டெஸ்டிமனி பாருங்க, எங்கே டச் பண்ணி எங்கே டச் பண்ணுறா பாருங்க. ஹல்லேலூயா. பிசாசு டச் பண்ண ஒருத்தலை, பிசாசால பிடிக்கப்பட்டு she was bound by chains. I think everybody, அவளை பார்த்தவர்களெல்லாம் பயந்து ஓடி இருப்பார்கள் ஒரு காலத்தில். நம்ம நிலைமை என்னவா இருந்தது, நம்ம நிலைமை என்னவா இருக்கிறது, இதை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டா ஆண்டவரே நம்ம என்ன வந்தாலும் விட மாட்டோம். இவ எது வரைக்கும் அதை காத்து கொண்டால் தெரியுமா? சிலுவையில் போகிற வரைக்கும் அவள் அங்கே தான் சுற்றி கொண்டிருந்தா. ஆண்டவரை தூக்கி கொண்டு போகும்போதெல்லாம் அந்த தெருவில் இவளும் என்ன பண்ணா, கூடியே பாருங்க, உன் இறுதி எங்கே போதும் உன் கால் அங்கே போகும். இன்னைக்கு நான் நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு உன் இருதயம் ஒரு பக்கமும் உன் கால் ஒரு பக்கமும் இருக்க முடியாது. நிறைய பேர் சொன்னீங்கன்னா, எனக்கு தெரியாமலே என்னால் சர்ச்சுக்கு, சில பேர் என்னால் சர்ச்சுக்கு வரவே முடியல பாஸ்டமா, அதுக்காக எனக்கு ஜெபிங்க. உன் இருதயம் எங்கே இருக்கிறது? நான் வேறு எதுவும் கேட்குறதில்ல, ரொம்ப அன்பாக அழகாக கேட்பேன். உன் இருதயம் எங்கே இருக்கிறதோ, யுவர் ஹார்ட், யுவர் லெக்ஸ், யுவர் பாடி வில் ஃபாலோ யுவர் ஹார்ட். யுவர் பாடி வில் ஃபாலோ. நீங்கள் ஒருத்தர் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே தான் அவங்க ஹார்ட் இருக்குது. நான் உண்மையாக சொல்கிறேன் உங்களுக்கு, அவங்க ஹார்ட் எங்கே இருக்குது? சில பேர் சொல்லுவாங்க, அதை விட கொஞ்சம் இன்னும் நல்லவங்க என் இருதயமெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு, நான் தான் இந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ கேட்டிருக்கிறேன், என் ஹார்ட்டெல்லாம் அங்கே தான் இருக்குது. நம்பிட்டம்மா விடு, அவரே நம்பிட்டார் உன்னை, நான் ஏன் நம்பாமல் விட போகிறேன்? நானும் நம்பிட்டேன். ஏன் சொல்கிறேன்,
ஏன் சொல்கிறேன்? டெஸ்டிமனிஸ் கேன் நாட் பி டெஸ்ட்ராய்டு. சாட்சிகள் உடைக்கப்பட முடியாது. சாட்சிகள், அன்பு பிரிக்க முடியாதுங்க. அன்பு பிரிக்க முடியாது, முறிக்க முடியாது. இவள் பெற்றுக்கொண்ட அற்புதமும் முறிக்கப்பட முடியாது. உன் வாழ்க்கையில் நீர் பெற்றுக்கொள்கிற அற்புதத்தை பிசாசு என்ன பண்ண முடியாது? தொட முடியாது. மற்றவர்கள் எங்கே போனார்கள் அப்புறம் பார்க்கலாம். இவள் எங்கே இருந்தா? அந்த 3 நாளும் இவன் மாத்திரம். யோசித்து பாருங்க, பெண்கள் அவ்வளோ ஈஸி கிடையாது அந்த நாட்களில். இன்றைக்கே அப்படி இல்லை. 4 மணிக்கு எழுந்து நம்ம எங்கன்னா போவோமா? போக முடியுமா? ஆனால் டெஸ்டிமனி இருந்தால் போவோம். டெஸ்டிமனி இருந்தால் எங்கே போவோம்? எவ்வளோ எக்ஸ்டென்ட் வேணாலும் போவோம். தொடப்பட்டவங்க எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேண்டுமானாலும் போவார்கள். மரணமே ஆனாலும் போவார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தொடப்பட்டவர்கள். தொடப்பட்டவர்கள் எந்த எக்ஸ்டென்ட். இன்னைக்கு சொல்லுங்க பிசாசை பார்த்து, ஐ வில் கோ எனி எக்ஸ்டென்ட். ஐ வில் கோ எனி எக்ஸ்டென்ட். எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணா நான் போவேன் என் ஆண்டவருக்காக. ஏனென்றால் நான் தொடப்பட்டிருக்கிறேன். ஐ ஹவ் பீன் டச்ட். தொடப்பட்ட வாழ்க்கை இந்த மரியாளுடைய வாழ்க்கை. பல பேருடைய வாழ்க்கை நான் இங்கே பேசலாம். பல பேருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் இருந்தது. பேதுரு கூட மறுதளித்தான். அப்புறம் என்ன ஆயிட்டான்? போய் ஆனால் ஆண்டவர் அதுக்குன்னு அவனை விடலை. மறுபடியும் அவன் வந்துட்டான். மறுதளித்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான்? வந்துட்டான். ஆனால் இவன் மாத்திரம் மறுதளிக்கலை, ஓடலை, எங்கேயுமே போகலை. ஆண்டவரோடையே ட்ராவல் பண்ணி கொண்டே இருந்தான். இன்றைக்கி ஆண்டவர் கேட்குற ஒரே ஒரு காரியம், இவன் எல்லா நிலைமையிலும் என்னோடையே ட்ராவல் பண்ண உனக்கு ஆயத்தமாக இருக்கு. மரியாதை எல்லா நிலைமையிலும் என்னோட நீ ட்ராவல் பண்ணுவியா? will you travel with me? இன்னைக்கு அவரை பார்த்து, உயிர் தெழுந்தவரை பார்த்து, லார்ட். ஏன்னா நமக்கு இப்போ ஆல்ரெடி தெரியும் ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டு நமக்கு இப்போ தெரியும். ஆனால் இவளுக்கு தெரியாதுங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியாம இப்போதானே நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் தானே நடந்துச்சு. இப்போ நமக்கு இதை வாசிக்கிறோம், நமக்கு தெரியும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்தார் என்று இப்போ நமக்கு தெரியும். ஆனால் அவ அந்த வெள்ளைப்போளமெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாலே அப்போ அவளுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணல, அவளுக்கு இது வரைக்கும் யாரும் உயிர் தெழலை. உயிர் தெழுந்தார் தானே அவளுக்கு தெரியும். இது வரைக்கும் மரணத்திலிருந்து மரணத்தை யாருமே ஜெயிக்கலை. மரணத்தை யாருமே ஜெயிக்கலை. நீங்கள் எங்கே வேணாலும் என்னை கொண்டு போய் நிறுத்துங்க. என்ன மாத்திரம் இல்லை, இந்த வேதத்தை அறிந்தவர்களை கொண்டு போய் நிறுத்துங்க. மரணத்தை யாருமே ஜெயிக்கலை. எல்லா பெரிய ஆட்களும் எல்லாரும் மரணத்தை ருசி பார்த்தவர்கள் தான். மரணத்தை ஜெயித்தவர் பரலோகத்தில் வந்த இயேசு மாத்திரமே. ஏனென்றால் அவர் மரணத்தையும் ஜீவனையும் வென்றவர், உண்டாக்கினவர் அவர் தான். என்ன மரணத்தை அவர், உங்களுக்கு இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் மரணத்தை என்ன பண்ணல, ஆண்டவர் மரணத்தை நியமிக்கவே இல்லை. டெத் கம்ஸ் த்ரூ சின் அண்ட் சின் கம்ஸ் ஃப்ரம் த எனிமி. ஆண்டவர் மரணத்தை ஆண்டவர் உருவாக்கினது, ஆண்டவர் செய்தது எல்லாம் ஜீவன் தான். ஆண்டவர் ஜீவனை மட்டும்தான். மரணத்தை அப்போ உண்டாக்கினது யாரு? பாவம். பாவத்தினால்தான் மரணம் உண்டாச்சு. பிசாசினால உண்டாச்சு பாவம். ஸோ மரணத்தை, அதனால்தான் மரணத்தையும் ஜீவனையும் திறவுகோல் உடையவர் அவர். பாதாளத்தின் திறவுகோல் உடையவர் என் இயேசு. அதனால்தான் சொன்னார் அவரு, உன் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நீ என்ன பண்ணாத. ஐயோ எவ்வளோ பெரிய வார்த்தை. உன் சரீரத்தை அழிக்கிறவனுக்கு நான் யோசிக்கிறேன். இந்த மதியாளுக்கு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம், அதெல்லாம் யோசித்து கொண்டே அவள் என்ன செய்திருப்பா. நீங்கள் கொஞ்சம் நான் அவளை யோசித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவரே இவளுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அன்பு, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அன்பு எனக்கு மேலே வச்சிடுங்க ஆண்டவரே. நான் அடிக்கடி கேட்குறது, இப்படியெல்லாம் யாருன்னா பார்த்தா, யாருன்னா ஒரு பரிசுத்தவான்களை பார்த்தா, ஆண்டவரே அவங்களோட அபிஷேகம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்டு பெற்றுக்கணுங்க. இன்னைக்கு அவங்க பாருங்க எவ்வளோ பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்கள மாதிரி எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்காதீங்க, அது பழிந்து அநீத்தியமானது போயிடும். அவங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க மாதிரி எனக்கு, அவங்க மாதிரி ஒரு பெரிய சபை கொடுங்க. கேட்கறதில்ல. தீர்மானித்துட்டேன். போவோம் ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே ஒரு பரிசுத்தவானை பார்க்கும்போது, ஒருத்தவங்க ஆண்டவருக்காக மறிக்கும்போது, இல்லை ஆண்டவருக்காக வாழும்போது, ஆண்டவரே அவங்க அபிஷேகத்தில் எனக்கு கொஞ்சம் கொடுங்க ஆண்டவரே, அவங்க அன்பில் எனக்கு கொஞ்சம் வேணும் ஆண்டவரே, நான் அவங்கள விட ஒரு படி உங்களை அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே. அப்படி கேட்டவள் தான் மரியாள். அவளுக்கு தெரியாது என்ன நடக்க போகுது, எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவன்று சொல்லியிருந்தார், மற்றவர்களே மறந்து போனார்கள் என்று சொன்னால் அவளும் மறக்க வாய்ப்பு இருக்கிறது.
ஆனால் ஒன்றே ஒன்று, அவள் என்ன செய்தாலாம், விடியற்காலம் காத்துக்கிட்டு இருந்தான். அப்படின்னா அவள் எங்கேயும் போகல, அங்கேயே இருந்தான். மற்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு வேலையா சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டா. அவள் சாப்டரை க்ளோஸ் பண்ணாமலே வைத்திருந்தா. இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றையும் என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? லெட் யுவர் சாப்டர் ஆஃப் ஃபெய்த் பி ஓப்பன் ஆல்வேஸ். சாப்டர் பி ஓப்பன். சொல்லுங்க, மை சாப்டர் ஆஃப் த ஃபெய்த் வில் ஆல்வேஸ் பி கெப்ட் ஓப்பன். என்னுடைய விசுவாசத்தின், ஐயோ சொல்லி பாருங்க, யாருமே என்ன பண்ண முடியாது. இந்த சாப்டரை புக்கை இவள் மாத்திரம் என்னைக்குல இருந்து ஓப்பனா வச்சிருக்கிறா. என்னைக்கு பிசாசு அவளை விட்டு போனதோ, என்றைக்கு ஆண்டோட சீஷியாய் மாறினாலோ, அன்றிலிருந்தே இந்த மூமெண்ட் வரைக்கும் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறார். மரித்தும் போனார். எல்லாரும் ஒரே கொண்டாட்டம். எல்லாம் பார்க்குறா. எவ்ரிதிங் தட் she saw was only negativity. everything அவ பார்த்ததெல்லாம் என்னவா இருந்தது. ஆனால் பிசாசு போனவர்களுடைய அடையாளம் அதுதாங்க. நீ உண்மையாகவே பிசாசு துரத்தப்பட்டிருந்தா அவங்க ஆண்டவரை துரத்தி போகும். ஆண்டவரை பிசாசு பிசாசு இவளை துரத்தி கொண்டிருந்தது. ஆனால் என்னைக்கு பிசாசு போச்சோ, யாரை துரத்த ஆரம்பிச்சிட்டா? யாரை துரத்துனா? ஆண்டவரே. பெண்களெல்லாம் தூரமாக நின்று கொண்டிருந்தாங்க. பெண்களெல்லாம் அப்படி என்ன பண்ண முடியாது. அந்நாட்களிலும் சரி, இந்நாள் வரைக்கும் சரி. முதல்ல ஒரு as a female preacher I know, நிறைய பெண்களுக்கே என்ன இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கேள்வி இருக்குது, நிறைய காரியங்கள். ஆனால் நான் அதை தாண்டி நினைப்பேன், ஆண்டவரே இதுக்கு அடிப்படை இருக்கிறது உன் மேலே இருக்கிற அன்பு மட்டும்தான். இவன் கல்லறையில்கிட்ட இருக்கிறது அந்த அன்பு மட்டும்தான். ஆண்டவரே உம்மை குறித்து உமக்காக வாழ்ந்து விட வேண்டும் என்ற ஒரு ஆசை மட்டும்தான். உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்த வேண்டும் என்ற ஒரே ஒரு வாஞ்சை மட்டும்தான். இதற்கு பின்னாடி எந்த காரியமும் இல்லை ஆண்டவரே. அதை அறிந்திருந்தார் ஆண்டவர். அவளுக்கு மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன், அவளுக்கு மாத்திரம்தான் நான் அனுமதி கிடைத்தது. அவளுக்கு மாத்திரம்தான், only she got that kind of a permission. மன்னிக்கப்பட்டவள் என்ன பண்றா பாருங்க. early in the first day of the week while it was still dark, மேரி மக்டலேன். நான் ஒரு நாளைக்கு இந்த சப்ஜெக்டை எடுக்கிறேன். அந்த நாட்கள் வரும்போது உண்மையாகவே நீங்கள் அழாமல் போக மாட்டீங்க. உங்களை அழ வைக்கிறது என்னுடைய உத்தேசம் இல்லை. ஆனால் அந்த அன்பை ருசிக்கும்போது இது மகிழ்ச்சியான ஒரு அழுகை. யாருக்காக நம்ம வாழ்கிறோன்ற ஒரு தீர்மானம் நமக்கு வேணும். யாருக்காக நம்ம வாழ்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க வாழுங்க, ஆனால் யாருக்காக நீ வாழ்கிறன்றது ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். நிச்சயமானவரை நம்ம அவரை பற்றிக்கொள்ளணும். ஓகே. கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்ததை கல் எடுத்து போட்டிருக்க கண்டால் உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும். முதல்ல அவள் செய்த காரியம் என்ன? முதல்ல ஓடினாள். இன்னைக்கு நான் சொல்றேன், முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல ஓடுங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சுமந்து ஓடுங்க. பார்த்தவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னால் ஓடுங்க. இத்தனை நாள் நான் கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டேன், இத்தனை நாள் பேச முடியல. மக்தலேனா மரியாளுக்கிட்ட இருந்த அபிஷேகம் நமக்கு கொஞ்சம் வருவதாக இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே அதில் கொஞ்சம் சொல்லுங்க அப்பா, இன்னைக்கு சொல்லுங்க, வாயை திறந்து ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு அது வேணும் ஆண்டவரே. கேளுங்க. இன்னைக்கு வேற எதெல்லாம் கேட்காதீங்க. வேற எல்லாம் அவர் கொடுப்பாருங்க. அதெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமே இல்லை. நல்லா கணவர் கொடுப்பார். கணவரை நல்லா மாற்றுவார். ஆமென். மற்ற அதில் எல்லாமே ப்ராக்கெட்டில் என்ன வேணால் போட்டுக்கோங்க. அதெல்லாம் ஒரு நாள் வரும். வராமல் போனாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் கண்டுபிடித்த விட்ட விஷயம் என்ன தெரியுமா? நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம். நோ மேட்டர் வாட். என்ன பண்ணா தெரியுமா? கேட்ட உடனே என்ன பண்ணா? உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றால். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அங்கே இருந்தா அங்கே தூரத்தில் இருந்திருப்பான். நைட்டெல்லாம் எங்கே இருந்தாலோ தெரியாது. அந்த 2 நாள் இவளுக்கு நடந்தது என்னமோ தெரியாது. ஆனால் முதல்ல பார்த்து விட வேண்டும், என்ன ஆச்சு என் ஆண்டவருக்கு என்று பார்த்து விட வேண்டும். பார்த்து சும்மா இல்லாதபடிக்கு ஓடி வந்து சொன்னாள். இதை கேட்டு என்ன செய்தானா? வாசிங்க.
அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசரும் கல்லறையிடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். இவ ஓடுனா இன்னொருத்தர் ஓடு ஓடுன்னு சொல்லாதீங்க, முதல்ல நீங்க ஓடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, முதல்ல நீ ஓடு. சர்ச்சை விட்டு ஓடி போயிடுங்க. யார் கேட்டா? அந்த பாஸ்டம்மா தான் சொன்னாங்க ஓடு ஓடுனாங்க, நாங்கள் எல்லாம் ஓடிட்டோம். முதல்ல யார் ஓடுனது? நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், அதுக்கு தான் அப்படி சொல்றேன். முதல்ல யார் ஓடுனது? முதல்ல அவ ஓடினாதான் மற்றவங்கள ஓட வைக்க முடியும். முதல்ல நீ ஓடினாதான், முதல்ல நீ உன் விசுவாசத்தை காத்து கொண்டாதான், முதல்ல நீ ஓடினாதான் உன் பிள்ளைகளை நீ ஓட வைக்க முடியும். என்னங்க இவ, நான் யோசிக்கிறேன், இவ சொன்ன உடனே அவர்களுக்கு அது வரைக்கும் அவங்களுக்கு ஓடணும்னு தோணவே இல்லை. அப்படியா அப்படியா என்று சொல்லி அவர்களும் என்ன பண்ணார்கள்? ஓடி. எனக்கு எப்படி இவ சொன்னான்னு எனக்கு தெரியல. எப்படி இவங்களுக்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? எல்லாம் முடிஞ்சிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க? படுத்திருந்தவர்களை ஓட வைத்தாள். முடிந்து போனது என்று நினைத்தவர்களை ஓட வைத்தாள். நான் சொல்கிறேன், இன்னைக்கு மரியாளுடைய காரியம், பழைய வாழ்க்கை விடுங்க, யாருக்குங்க வேணும்? இனிமேல் நான் இயேசுவின் நாமத்தில் சொல்ல, பழைய வாழ்க்கை யாரும் பேசாதீங்க, யாரை பற்றியும் பேசாதீங்க இயேசுவின் நாமத்தினால. அது பழையதே, அது முடிந்து போய்விட்டது. ஆமென். நிறைய நேரங்கள் இந்த பழையது சொல்லியே நிறைய பேரை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அப்படியே குட்டி வைத்திருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தால் இன்னைக்கு இந்த உயிர் தெழுந்த நாளில் சொல்கிறேன், பழையவர்களெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். எல்லாம் புதிதாய். பழைய சொல்லி என்னை உட்கார வைக்கிற பிசாசின் தந்திரங்கள் இன்றைக்கு முறியடிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. எவ்ரிதிங் ஆஃப் த பாஸ்ட் இஸ் பரீட் அண்ட் கான். போய்விட்டது அது இயேசுவின் நாமத்தினால. இந்த உயிர் தெழுந்த நாளில் உனக்கும் எனக்கும் தேவன் கொடுக்கிற ப்ராஃபிட்டிக்கல் வேர்டை எடுத்துக்கோ. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு நான் சொல்கிறேன், இட்ஸ் அ ப்ராஃபிட்டிக்கல் வேர்டு. பிசாசு உலகம் என்ன பண்ணுவோம்? பழையசு இவளா எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்கு, இவங்களுக்கு கூட யாருக்கு, இந்த சீஷர்களுக்கு கூட என்ன வந்து விட்டது? ஆண்டவர் சொன்னார் தான், மெதுவாக அப்புறம் போய்க்கலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் இவ்வளோ அப்படி நினைக்கவே இல்லை. ஏனென்றால் பாஸ்ட்டை பரி பண்ணிட்டான். இன்றைக்கி சொல்லுங்கள், பாஸ்ட் இஸ் பரீட் இன் ஜீசஸ் நேம். பாஸ்ட் இஸ் எல்லா காரியங்களும், அந்த பலவீனங்களை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? பரி பண்ணிடு இயேசுவின் நாமத்தினால. யூ நோ மோர் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் வித் தட். அது உள்ள உன் ஐடென்டிட்டி. ஆமென். ஏன்னா அந்த கண்ணில் பார்த்தா என்ன பண்ண முடியாது? இவருடைய வார்த்தை கேட்க முடியாது. ஓடினா பேதுருவை பார்க்கலாம் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி. பாருங்க, அங்கே நிறுத்தலாம். அவங்க துரிதமாய் ஓடினாங்க, வந்தாங்க, பார்த்தாங்க, இல்லை மரியாள் என்ன சும்மா சொன்னாலான்னு கூட அவங்களுக்கு என்ன இருக்கும்? நினைத்திருப்பார்கள், விடுங்க. ஆனால் இயேசு என்ன பண்ணார்? முதலாக யாருக்கு அவர் வெளிப்பட்டார்? முதலாக யாருக்கு? தட்ஸ் வை ஐ அம் டெல்லிங் யூ, டெஸ்டிமனிஸ் கேன் நாட் பி டெஸ்ட்ராய்டு. உன்னுடைய சாட்சி வேறொருக்கு இல்லை, உனக்கு இருக்கிற சாட்சி உன்னுடையது. ஆமென். சில நேரங்களில் தகப்பனால் நம்ம சில நேரங்களில் கைவிடப்பட்டிருக்கலாம். சில நேரத்தில் ஐ டோன்ட் நோ வை ஐ எம் சேயிங் திஸ், நிறைய நேரத்தில் மனுஷர்களால் நம்முடைய டெஸ்டிமனியை ஆல்டர். நான் சொல்லட்டுமா இன்னைக்கு, நோபடி கேன் ஆல்டர் மை டெஸ்டிமனி. யாருமே என் டெஸ்டிமனியை, தகப்பன், தாய், எத்தனை பேர்களால் என்ன நடந்தாலும் நல்லதோ கெட்டதோ எல்லாமே என் டெஸ்டிமனியை ஸ்டிச் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசு பிடித்ததும் ஒரு வகையில் இவளுடைய டெஸ்டிமனியாய் மாறினது. உன் வாழ்க்கையில் பாஸ்டில் நடந்த, உன்னை கைவிட்டு போன உன் எல்லா காரியங்களும் நான் இன்றைக்கு சொல்கிறேன், எஸ் பீன் ஸ்டிச் டுகெதர் as a testimony. அதெல்லாம் கோர்வையாய் உன்னுடைய சாட்சியாய் மாறி இருக்கிறது தேவ பிள்ளையே. இட் ஹஸ் பிகம் மை டெஸ்டிமனி. இது இவளுடைய என்னவா இருந்தது? டெஸ்டிமனியா இருந்தது. இப்போ 10வது வசனத்தை நீங்க வாசிங்க. பின்பு அந்த சீசர் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படியே அழுது கொண்டிருக்கையில் the disciples என்ன ஆயிட்டாங்க? They went back to their homes. என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், என்ன பண்ணிட்டாங்க? ஏன் சொல்கிறேன்? தொடர்ந்து நடக்கிற சில பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவத்தை யாருமே அழிக்க முடியல. நோபடி கேன் டெஸ்ட்ராய். எத்தனை பேர் எழும்பினாங்க. ஏன் தெரியுமா? தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருப்பார்கள் சிலர். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு மக்தலேன் மரியாளை போல ஒரு அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேட்டு திரும்ப இன்னைக்கு. ஆமே, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே.
ப்ளீஸ் ப்ளீஸ் கேட்டு பெற்றுக்கோங்க. என்ன ஆச்சு தெரியுமா? எவ்ரிபடி தே வெண்ட் ஹோம், தே பிலீவ் பட் தே டிடன்ட் ஸ்டே பேக். தட் இஸ் த ப்ராப்ளம். மெனி பீப்புள் வில் பிலீவ் பட் தே வில் நாட் ஸ்டே பேக். பட் ஷீ கண்டினியூ டு ஸ்டே பேக். எஸ், மரியாள் கல்லறை அருகே நின்று அழுது கொண்டிருந்தாள். இவள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறா? அழுது கொண்டிருந்தாள். மற்றவங்க எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள்? பிலீவ் பண்றேன்னு சொல்றாங்க. நிறைய பேர் பிலீவ் பண்றேன். ஐ ஆல்சோ பிலீவ். ஐ எம் நாட் ஆஃப் தட் கேட்டகரி. I also believe, but where am I? I am elsewhere. I also believe. நிறைய பேர் பிலீவ் பண்ணுறவங்க எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக பிலீவ் பண்ணுறவங்க அங்கேயே இருப்பாங்க. எங்கே இருப்பாங்க? அங்கேயே இருப்பாங்க. இப்போ பாருங்க, அவள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அப்படியே அழுது கொண்டிருக்கையில் அவளால் தாங்க முடியல. சில பேர் இந்த எமோஷனல் பீப்புள் பாருங்க, நிறைய பேர், சில பேர் ஒருத்தர் ஒரு சுபாவம். சில பேர் இந்த சீக்கிரமாக எமோஷனலாக இருக்கிறாங்க பாருங்க. அவங்க ஒரு விகிதங்க, அவங்க ஒரு விதம். அவங்க ஈஸியாக அவங்கள என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் பயன்படுத்த முடியும். நான் பார்த்த வரைக்கும் நல்ல எமோஷ்னலாக இருக்கிறவங்க ஆர் பீங் யூஸ்ட் பவர்ஃபுல்லி. பிகாஸ் அவங்க டக்குன்னு என்ன பண்ணிவிடுவாங்க? செல்லாயிடுவாங்க. டக்குன்னு என்ன பண்ணிவிடுவாங்க? விட்டு கொடுத்துருவாங்க. நான் பிசாசுக்கிட்ட விட்டு கொடுக்குறவங்கள பற்றி பேசலை, ஆண்டவர்கிட்ட விட்டு. நான் எவ்வளோ நிறைய பேர் ரெசிஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சத்தியத்தை. நானும் ஒரு நாள் சத்தியத்தை ரெசிஸ்ட் பண்ணவள் தான். கேன் யூ ஈவன் பிலீவ் தேட்? ஒரு நாள் என்ன பண்ணுவேன் சத்தியத்தை அப்படி சொல்லுவாங்க. சொல்லும்போது ரெசிஸ்ட் பண்ண எத்தனையோ பேர் இங்கே இருப்பீங்க. எத்தனையோ பேர் என்ன பண்ணோம்? ரெசிஸ்ட்டு. நானும் அப்படி தான் பாஸ்டர். அவர் கூட அப்படி தான். அவர் கூட ரெசிஸ்டட். ஏன்னா அப்படி ரெசிஸ்டண்ட் ஃபேமிலி. அது யாரும் ஃபேமிலி அவங்க வரல. லைவில் பார்த்து ஃபோன் அடிப்பாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறீங்களா நீ? இப்போது ஏன் சொல்கிறேன்? தே ரெசிஸ்டட். அப்படி ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இவ என்ன பண்ணல? ஏன்னா இவள்கிட்ட இந்த போய் விட்டது பிசாஸ். இவள்கிட்ட இந்த போகிறதை இவள் என்ன பண்ணா? உணர்ந்தா. அது வரைக்கும் ரெசிஸ்ட் பண்ணா. மனுஷர்களை எல்லாரையும் ரெசிஸ்ட் பண்ணா. அப்போ இவ என்ன பண்றா பாருங்க. அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றால். இவைகளை சொல்லிட பின்பு பின்னதாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். கேளுங்க இங்க கேளுங்க. இவ என்ன பண்றா? இவளுக்கு துக்கம் தரல, அழுவுறா. ஆண்டவர் அங்க காணல. இந்த டெஸ்டிமனியை எப்படி பலமாக்கி கொண்டிருக்கிறது பாருங்க. நான் யாரையோ பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஆனால் ஐ எம் ஸ்டக் வித் திஸ் மேரி மக்தலேன். ஐ எம் ஸ்டக். எனக்கு இது போதும் ஆண்டவரே. நான் மேரி மக்தலேனை மாத்திரம் மாறி இருந்தால் கூட போதும் ஆண்டவரே. அந்த அபிஷேகம் இருந்துட்டா போதும் ஆண்டவரே. கடைசி வரைக்கும் கன்சிஸ்டண்ட்டாக உம்மை பின்பற்றி என் சாட்சியை காத்துக்கொண்டு உமக்காக வாழ்ந்து உமக்காக மரிக்கிற வரைக்கும் உம்மையே தேடிக்கொண்டிருந்தால் எனக்கு போதும் ஆண்டவரே. எனக்கு பணம், பட்டம், பெரிய புகழ், பெரிய இதெல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல ஆண்டவரே. அதெல்லாம் இல்லைன்னாலும் எனக்கு பரவாயில்ல. இவ சொல்கிறா, கேட்குறாங்க, என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எங்கேன்னு எனக்கு தெரியவில்லை. இவைகளை சொல்லி பின்னதாக திரும்பி பிகாஸ் ஆஃப்டர் ஷீ சேஸ் சம்திங். ஆண்டவர் சில நேரங்களில் நீ அறிக்கை இடுற வரைக்கும் காத்திருப்பார். யாருக்கோ நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீ உன் வாயில அறிக்கை பண்ணுகிற வரைக்கும், till you declare in your mouth, the Lord will wait before he shows himself to you. You and me have to make some declarations. இவ டிக்ளேர் பண்ணணும். இவ என்ன பண்ணா? எல்லாம் பண்ணா. ஆனால் டிக்ளேர் பண்ண மறக்கலை. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நிறைய நேரங்களில் நம்ம தனிப்பட்ட முறையில் வைராக்கியமாக ஆண்டவருக்காக இருப்பது ஒன்று, 100 பேர் மத்தியில் ஆண்டவருக்காக, வேலை ஸ்தலங்களில் ஆண்டவருக்காக வாழ்வது இன்னொன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்ற இடங்களில், வீட்டில், குடும்பத்தில், மனைவி கிட்ட, குடும்பத்தில், தகப்பன் தாய்கிட்ட எப்படி இருக்கிறேன் என்பதுக்கு கூட நமக்கு சாட்சி இருக்குது. அங்கே தான் நம்முடைய சாட்சி என்ன இருக்குது. அப்போ இவ என்ன செய்தால் தெரியுமா? she had to declare. என்ன பண்றா?
டிக்ளேர் மனுஷர்களிடத்துல டிக்ளேர் பண்ணணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க நான் டிக்ளேர் பண்றேன்? அதுக்கு தான் நான் சொல்றேன், ஷி இஸ் a powerful character. டிக்ளேர் பண்ணுங்க. இன்னைக்கு எனக்கு யார் இல்லைனாலும் இயேசு போதும் சொல்லுங்க, பரவாயில்ல. யார் இல்லைனாலும் ஆண்டவர் போதும், எனக்கு என் தேவன் உயிர் தெழுந்தவர், அவர் என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி சொல்லி வாங்க எல்லார்கிட்டையும். ஆமேன். சொல்லி சொல்லி ஆமேன். சுற்றி சுற்றி வருவேன் தானா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சுற்றி சுற்றி வருவேன் பாடலாமா? ஒரே ஒரு ஸ்டாண்ட். சுத்தி சுத்தி வருவேன் தானா. சொல்லுங்களேன், சொல்லுங்க. இயேசு ராஜாவே, ஐயோ சொல்லுங்க, இயேசு ராஜாவே, சுத்தி சுத்தி வருவேன் தானா. இயேசு ராஜாவே, இயேசு ராஜாவே, உன்னை விட்டு தூரம் போனா அது நல்லா இல்ல, எனக்கு அது நல்லா இல்ல. ஐயோ சொல்லுங்கப்பா, நல்லா இல்ல. எல்லாரும் சொல்லுங்க, நல்லா இல்ல. ஆண்டவரை விட்டு போனா நல்லா இல்ல. உம்மை சுத்தி சுத்தி வர எத்தனை பேர் எதையெல்லாம் சுத்தி கொண்டு இருக்கிறாங்க. எங்க சுத்தினாலும் ஆண்டவர் உங்களுடைய பாதத்துல வந்துடுற. அதுதான் இதெல்லாம் மறையாது. சுத்தி சுத்தி உங்களுடைய பாதத்துல வந்துடுற ஆண்டவர. எங்க சுத்தினாலும் என் மனசு உண்மைதான் சுத்தி வருது ஆண்டவர. சுத்தி சுத்தி பிசாசு பல சுத்தல்களை கொண்டு போனா, ஆனா மரியாதை எத்தனையோ சுத்தல்களுக்குள்ள போனாலும் அவ சுத்தி சுத்தி வந்த இடத்த வேண்டாம் அவருடைய பாதம். சுத்தி 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 அப்படி சுத்தி சுத்தி அவன் என்ன பாடி இருக்கிறாங்க இவங்கெல்லாம். சுத்தி 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 நான் மாத்திரம் இவர் அந்த ஆளை பார்த்தா, யார் எழுதினாரோ அந்த பரிசுத்தவான், அவரை பார்த்தா உண்மையாக சொல்லுவேன், யா உண்மையில நான் சுற்றி சுற்றி வருவேன். சும்மா இருக்க முடியாது. மக்தலான மரியோட அழைப்பு எப்படி தெரியுமா? சுற்றி சுற்றி வர்றாங்க, சுற்றி சுற்றி வருவேன். தானா வருவாங்களா? மனம் சுற்றி 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 வருதே தானா. தானா யாரும் இழுக்கல. நீங்கள் வந்துருங்க. நிறைய பேர் நினைக்கிறவங்க வந்து அழைத்து அழைத்து தானா வந்த கூட்டம் இது. தானா வந்திருக்கிறீங்களா? யாரானா இழுத்தாங்களா? தானா வந்த கூட்டம். ஆமென். நான் தானா வந்திருக்கிறேன், நான் தானா வந்திருக்கிறேன். I have come on my own. I have come on my own. Nobody has used any kind of force on me. யாரை ஃபோர்ஸ் பண்ணி எத்தனை நாளைக்கு யாருங்க ஃபோர்ஸ் பண்ண முடியும்? எனக்கு இது பேசும்போது எங்கன்னா கேட்குறாங்கல்ல, ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்களாம் நம்மளை ஃபோர்ஸ். அவருடைய அன்பை பார்த்தேன், அவருடைய வல்லமையை பார்த்தேன். அன்பு மாத்திரமில்லை, வல்லமையை பார்த்தேன், அவருடைய விடுதலையை பார்த்தேன். அதனால்தான் என் மனசு சுற்றி 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 அவரையே வருது. எங்க போனாலும் சுற்றி சுற்றி அவர் பாதக்கிட்ட வர்றது காரணம் என்ன தெரியுமா? என்னை விடுவித்ததினால, என் சாபங்களை உடைத்ததினால, எனக்காக மரித்ததினால, என்னை நேசித்ததினால, தகப்பனை விட தாயை விட என்னை நேசித்ததினால அவரை சுற்றி வருகிறேன். வேற எதுக்காகவும் நான் அவரை சுற்றி வரவில்லை. ஆமென். அப்போ தானா சுத்தி வந்த ஒரு பிள்ளை இவ. தானா சுத்தி வந்தவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? சுத்த முடியாது. என்ன பண்ண முடியாது? மறுபடியும் சுத்த முடியாது. தானா வந்தவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது? சுத்த முடியுமாங்க? நானா வந்து சரண்டர் ஆனேன், என்னை யாருங்க மறுபடியும் சுத்த முடியும்? மறுபடியும் பிசாசு சுத்துறான்னா நீ தானா வரல. தானா வந்தவங்களே சில பேர் இப்படி வந்த மாதிரி இருப்பாங்க, வேற மறுபடியும் எங்கேயோ தூரத்தில் இருப்பாங்க. ஏன்னா அது அந்த கூட்டம் எங்கே வரல? தானா யாருமே தானா வரலன்னா நிற்க முடியாது. இன்னைக்கு நான் தானா வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவரே, நான் தானா வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் தானா வந்திருக்கிறேன். உம்மை அன்பை நான் அறிந்து வந்திருக்கிறேன், உம்முடைய வல்லமையை அறிந்து வந்திருக்கிறேன், உம்மை ருசிக்க வந்திருக்கிறேன். நீர் பரலோகத்தின் தேவன் என்று அறிந்து வந்திருக்கிறேன். I know you are the God of heaven. I have come by on my own. I have come by my own. I don't need any push. I don't need anybody to push me. I've come on my own. Amen. She came on her own. That's why I keep saying our testimonies cannot be destroyed. See, look at what happened. Yes, I'm going to close in 2 minutes from now. Yes. அது மாத்திர படி. அதற்குள்ளே குனிந்து 13 அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார். They asked the woman, why are you crying? They have taken away my Lord away, she said, and I don't know where they have put him. At this she turned around and saw Jesus standing there. At this அவர் எங்கேயுமே போலங்க, உயிர் தெழுந்தாரு. இந்த மரியாளுக்கோசரம் அவர் அங்கே காத்திருந்தார். He stayed back
because she stayed back, he too stayed back. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, if you stay back, he will definitely, God of heaven, அவருக்கு எவ்வளோ பேருக்கு அவர் காட்ட வேண்டியதாக இருந்தது. நோ 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 எல்லாருடைய, he knows everybody's heart. எல்லாருடைய இருதயம் அவருக்கு எப்படி இருக்குது? கம்ப்ளீட்லி ஓப்பன் அண்ட் லேட் பேர். சீஷர்களோட இருதயம் அவருக்கு தெரியும், எல்லாரையும் தெரியும். இவன் மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன், இப்போ நான் சொல்கிறது நமக்கு புரியும் நினைக்கிறேன். she alone stayed back. She was the only one to stay back, and that made the risen Lord stay back. Today the risen Lord stayed back for this, just for this one person. சரித்திரத்தில் ஜீவனாய் எழுந்துட்டாருங்க. இது வரைக்கும் யாரும் இல்லை. அவர் கடவுள் என்று நிரூபித்து விட்டார், மரணத்தை ஜெயித்து எழுந்து விட்டார். such a he has done, he has changed the whole history. யூனிவர்ஸே மாத்திட்டார், எல்லா லாஸையும் தாண்டிட்டார். everything has done, but he waited for this one, the சின்ன அற்ப விசுவாசியா மற்றவர் கண்களுக்கு இருக்கிறவர்களுக்காக he stayed back. hallelujah. can you understand today? நீங்க நிலைத்திருப்பதில் வல்லமை இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, I will stay back no matter Lord. அதே போல தான் ஆண்டவர் வருகையிலும் நடக்கும். when he comes back, only those who stay back will be lifted up. யாரு நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தாங்க. யார் எப்படியானா இருக்கட்டும், அவங்க இன்னைக்கு வந்தவங்களா இருக்கட்டும், நேற்று வந்தவங்களா இருக்கட்டும், நோ மேட்டர், அவருக்கு கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தை பாருங்க. இவர் எவ்ரிபடி ஜீசஸ் ஸ்டேட் பேக். எனக்கு வேற இவர் ஸ்டேட் பேக் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜீசஸ் த ரிசன் லார்ட். இப்போ அவர் பழைய மாதிரியில் நீங்கள் வெளிப்படுத்தல விசேஷத்தில் இவரை கொஞ்சம் நீங்கள் திருப்பி பாருங்க, பயங்கரமானவர். ஜெனிசிஸ் 1:1 நான் இங்கே பைபிள் ஸ்டடி எடுத்தேன். இந்த வருஷத்தில் ஒரு முடிவு பண்ணுங்கள், பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ணாதீங்க. ஐ எம் ரியலி கோயிங் டு டேக் லாட் ஆஃப் திங்ஸ். பைபிள் ஸ்டடிக்கு வந்தவங்களுக்கு தெரியும். how many of you are here who came to Bible studies? Amen. சில பேர்லாம் லீவ் எடுத்து வர்றாங்க, பிகாஸ் தே நோ இந்த முறை நம்ம எடுக்கலாம். இந்த ஜெனிசிஸ் 1:1 எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன் நான், அதில் நம்ம பார்த்தோம், யார் இவர், யார் இந்த இயேசு, யார் இவர் என்று. ஜெனிசிஸ் 1:1 வெளிப்படுத்தல் வரைக்கும் இருப்பதே இயேசு தாங்க. யார் என்று அவரை ருசிக்கும்படியாக கர்த்தர் அந்த கிருபையை தந்தார். நாட் எவ்ரிபடி கெட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் டீச்சிங். எனக்கே அது வந்தபோது ரொம்ப 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 நாள் நான் தூங்கலை. அப்படியே எப்படி பைத்தியம் மாதிரி ஆகிவிட்டது. அப்படி வல்லமையாக இருந்தது அவரை பற்றி தான் அந்த காரியம். அப்படிப்பட்டவர் வரட்டும், என் பிள்ளை என்ன பண்ணட்டும், கொஞ்சம் என்ன பார்க்குற வரைக்கும் என்ன பண்ணுறேன், அப்புறம் சீஷர்கள் பார்க்கட்டும், அப்புறம் உலகம் பார்க்கட்டும். இன்னைக்கு வரைக்கும் அது பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் முதலாக அவர் சூஸ் பண்ணது யாருக்கு? தம்மை வெளுத்துப்படும்படியாக. யாருக்கு? whom he chose, him he chose, the God of heaven, the risen Lord. மகா பெரியவர். யாருக்காக அவர் காத்திருந்தார் தெரியுமா? யாருக்காக? இந்த மரியாளுக்காக. அதுதான் நான் சொல்லுவேன், கர்த்தருக்காக தொடர்ந்து நீங்கள் நிலைத்திருப்பதில் வல்லமை இருக்கிறது. ஆமென். ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 1 வாரம், 4 வாரம் தேடுகிறவர்கள் ஒரு கூட்டம். ஆனால் நான் அப்படி இல்லை, கடைசி வரைக்கும் தேடுகிற கூட்டத்தில் இருக்கிறேன். இன்றைக்கு எந்த எந்தூல இருக்கிறேனோ, என் கழுத்தில் கத்தி வைத்தா கூட அதே எந்தூல தான் நான் இருப்பேன்ற தீர்மானத்தை இன்றைக்கு எடுத்துக்கொண்டு போங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டோட சமூகத்தில் கையை தட்டி நம்ம பெற்றுக்கலாம். இயேசுவின் நாமத்தில். பரவாயில்லைங்க, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. It's okay to be little different. It's okay. It's okay to be little different. How many of you say, I want to be like that person? ஹிஸ்ட்ரியில் முதல் முறையா நடக்குது. ஆனால் அந்த முதல் முறையா ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டா பாருங்க. அதுக்கு தான் முந்தினோர் பிந்தினோர். Those who are lost will become first. Those who are first will become. We do not know. Those who she came in the last. Everybody thought she is the least. She is a sinner. After all, அவள் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன சொன்னா பாருங்க, என்ன பண்றாங்க? இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? ஸ்திரீயே என்ன தெரியுமா சொல்றாரு? அங்க ஏதேன் தோட்டத்துல பாவத்துக்கு என்ன ஏதேன் தோட்டத்துல முதல் முறையாக பாவத்தை கொண்டு வந்த பொழுது அவளை என்னன்னு கூப்பிட்டாங்க? ஸ்திரீ. he was addressing as her மேரின்னு. அப்புறம் தான் முதல்ல என்ன சொல்கிறாரு? அவள் ஸ்திரீயேன்னு சொல்லும்போது அந்த ஸ்திரீ பாவத்தைக்கு என்ன பண்ணா? பாவத்தை கொண்டு வந்தா.
ஆனா இந்த ஸ்திரீ பரிசுத்தரை உயிர்த்தெழுந்தவரை பார்க்கிறார். அதுதான் சொன்னார், ஸ்திரீயே your identity has changed. ஸ்திரீயே ஏவாள் நிமித்தமாக பாவம் வந்தது, இப்போ இவர் ஸ்திரீயே எப்படி கூப்பிட்டார் பாருன்னு எனக்கு தெரியாதுங்க. அன்னைக்கு கூப்பிட்ட அந்த ஸ்திரீயை பிசாசு பயன்படுத்தின அந்த ஸ்திரீயை ஆண்டவர் சொன்னாரு, இப்போ இந்த ஸ்திரீ ரட்சிக்கப்பட்ட ஸ்திரீ, இந்த ஸ்திரீ உயிர்த்தெழுந்தவரால தொடப்பட்ட ஸ்திரீ, இந்த ஸ்திரீனால வருகிற சந்ததி இனிமே பரிசுத்த சந்ததி. ஹல்லேலூயா. இனிமே வருகிறதெல்லாம் பரிசுத்தம். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஸ்திரீனால பாவம் வந்தது, இந்த ஸ்திரீனால பரிசுத்தம் வந்தது. அதுக்கு தான் ஆண்டவர் அவளுக்கு மரியாதை என்று கூப்பிட்டிருக்கலாம், ஆனா அவள் ஸ்திரீயே என்று அட்ரஸ் பண்ண. அதுதான் சிலுவையிலும் அவள் ஸ்திரீயே என்று கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? அந்த ஸ்திரீக்கு வந்த சாபம் இன்றைக்கு போய்விட்டது. ஸ்திரீயின் வித்தாக அவர் வந்தார். ஸ்திரீயின் வித்தாக. sometime I will teach you the theology of the seed. நம்ம அதை படிக்கலாம். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். இந்த ஸ்திரீ என்ன பண்ணா? இந்த ஸ்திரீனால தானே பாவம் வந்துச்சு. இந்த ஸ்திரீனால தானே என்ன வந்தது? ஆதாமுக்குள்ள என்ன வந்தது? மனுஷ குலத்துக்குள்ள என்ன வந்து விட்டது? அவளுடைய டிசோபீடியன்ஸ் தானே, அவளுடைய ஒரு ஆசை தானே. அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், இப்போ நான் ஸ்திரீயை வேற மாதிரி கூப்பிடுறேன். இப்போ நான் கூப்பிடுற இந்த ஸ்திரீ பரிசுத்தவாட்டி, இந்த ஸ்திரீ உயிர்த்து. இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொண்டு திரும்புங்க. உலகம் உங்களை என்ன சொல்லுது என்பதை இன்னைக்கு நோ கேர், டோன்ட் கேர். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்றார், ஸ்திரீயே. ஸ்திரீயா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றது காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் ஸ்திரீல இருந்தானே வந்திருக்கிறோம். we have all come from அந்த விமன், அந்த ஸ்திரீலேருந்து தான் வந்திருக்கிறோம். அந்த வித்து கரப்ட் ஆயிடுச்சு, இந்த வித்து பரிசுத்தம் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அந்த வித்து சாபத்தை கொண்டு வந்தது, இந்த வித்து இனிமே பரிசுத்தத்தை கொண்டு வரும். ஆகையனால தான் நான் இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க போறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க போறேன். ஒவ்வொரு சந்ததியும் பரிசுத்தவான்களை நீங்க பிறப்பிக்கிற சந்ததியாய் மாறுவீர்களாக. ஸ்திரீயே. இன்னைக்கு இந்த ஸ்திரீன்றதுல பவர் இருக்குங்க. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, when he called her, some people will think அவர் அப்படி ஒரு ஏன் பேரை வச்சு கூப்பிடக்கூடாதா? இல்லைங்க, ஆண்டவர் பேசும்போது அந்த ஸ்திரீயை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்திரீயை கனெக்ட் பண்றார். புரியுதா? அந்த ஸ்திரீயை கனெக்ட் பண்ணி இந்த ஸ்திரீயை கனெக்ட் பண்ணி சொல்ற. அந்த ஸ்திரீ பண்ணிட்டா, ஆனால் இந்த ஸ்திரீ என்னை பின்பற்றிட்டா. அதுக்கு தான் முதல் முறையாக அவளுக்கு யாருக்கு வெளிப்பட்டாரு? ஸ்திரீ தானே. ஸ்திரீலேருந்து தானே அந்த வித்து புறப்பட்டது, ஸ்திரீலேருந்து தானே அந்த பாவம் பிறந்தது. அதனால தான் அவர் ஸ்திரீக்கு, ஸ்திரீ என்ன? ஸ்திரீ என்றால் என்ன? விமன், தட்ஸ் ஆல். அப்போ he called her women because the first woman sinned. The first woman, in English, women, he said. I believe the way he said woman, அங்கே இருக்கிறது எல்லாமே அதிர்றி போயிருக்கும். என்ன இருக்கும்? அவர் எப்படி கூப்பிடல? உமன் அப்படி கூப்பிடல. பிசாசு அன்னைக்கு விமனை யூஸ் பண்ணா. பிசாசு தன்னுடைய வித்தை என்ன பண்ணா? அவளுக்குள்ளே வைத்த உன் வித்துக்கும் அவர் வித்துக்கும் இன்னைக்கு பல காரியங்களை சொல்ல வைத்தான். அன்னைக்கு பிசாசு யூஸ் பண்ண அந்த காரியத்தினால ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயை நீ வென்று விட்ட. இனிமே என்ன சொன்னார் பாருங்க? He asked her, woman, why are you crying? எல்லாரும் சொல்லுங்க woman. எப்படி சொல்லுங்க? அப்படி women என்று சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டு? பாதாளமே உன் ஜெயம் எங்க என்று கேட்கிற வார்த்தை அது. பிசாசே நீ தோற்று போனாய், நீ தோற்று போனாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். When he called out women, he saying, enemy you have defeated, your power is over, your death is over. He was claiming it when he called her women. women என்று கூப்பிடும்போது பாதாளத்தை ஜெயித்து விட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இது முதல் முறையாக இந்த பிரசங்கத்தை நானே பண்ணுகிறேன். ஆகையினால இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மெசேஜ். when he called woman, when he called her woman, he was saying death has been destroyed. He was saying the sin has been destroyed. He was saying the sin has lost its power, the death has lost its power when he called her woman. Amen, amen. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நான் ஆண்டவரே உமக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன். I'll keep running after you. I'll keep chasing after you. Amen, amen. May the Lord bless you.